எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வினுஷா ராஜசேகர். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு ரிப்பிள் எஃபெக்ட் வந்துட்டு எப்படி நம்மளோட ஃபோட்டோஸ்க்கு கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த எஃபெக்ட்டுக்கு நான் வச்ச பேர் வந்துட்டு பிளாஸ்டிக் கவர் எஃபெக்ட். அது ஏன் அப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் நான் உங்கள் எல்லாத்துக்குமே கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தது வந்துட்டு என்ன மாதிரி கண்டென்ட் வீடியோஸ்லாம் வந்துட்டு போஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு லீவ் பண்ணிவிடுங்க. அதில் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டாக எனக்கு வந்துட்டு பிடிச்சிருக்குது, லைக் என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிக்கிற ஒரு கண்டென்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணி அந்த ஒரு கண்டென்ட் வீடியோவாக க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட நேம் மென்ஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு வந்துட்டு நீங்கள் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா. அண்டு உடனுக்குடன் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களை வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு இருக்கிற மூடில் செட் பண்ணிக்கோங்க. சரி, இதுக்கு மேலே எதுக்கு வெயிட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிப்பிள் எஃபெக்ட், அதாவது நம்மளோட பேப்பர் கவர் எஃபெக்ட் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நமக்கு வந்துட்டு முதல்ல தேவைப்படுற ஆப் வந்துட்டு PicsArt. ஸோ இந்த ஆப்புக்குள்ளே ஃபஸ்ட் போயிடலாம். அண்ட் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை வந்துட்டு இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இப்போ உங்களுக்கு என்ன ஒரு பிக்சர் வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னுக்கிறத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோடய பிக்சர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு நம்ம வந்து இப்போ க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணிட்டு நான் வந்துட்டு இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்துட்டு க்ராப் பண்ணிக்கிறேன். அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி இது உங்களுக்கு தேவையான டைப்பில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அப்ளை கொடுத்துட்றேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே இருக்கிற எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதில் நான் வந்துட்டு ஒரு எஃபெக்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதையும் வந்துட்டு இப்போ நான் அப்ளை கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மாஸ்க் அப்படின்னுக்கிற ஒரு எஃபெக்ட் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு ரிப்பிள் அப்படின்னுக்கிற ஒரு கீழே வந்துட்டு ஸ்க்ரால் பண்ணுறதுல வரும். ஸோ அந்த டஸ்ட்டு, ஷேடோ, ரெய்னி, ரிப்பிள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ஒரு எஃபெக்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணி போய் வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து இது முடிச்சதுக்கப்புறம் அப்ளை கொடுத்துக்கிறேன். அண்ட் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு ஃபிட் அப்படின்னுக்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜஸ் அப்படின்னு நிறைய இருக்கும். அதில் வந்துட்டு நான் வந்துட்டு இமேஜஸ் அப்படின்னுக்கிற ஆப்ஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இமேஜஸ் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அதில் என்னுடைய பிக்சரே இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். நான் அதில் வந்து என்னோடய பிக்சரே செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு என்னோடய இப்போ ஆல்ரெடி இருக்கிற இமேஜ் வந்துட்டு நான் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி லைட்டாக அப்படியே வந்துட்டு சுருக்கணுன்னா அது வந்துட்டு அப்படியே இப்படி போகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கிட்டு நம்ம வந்து பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டில் வந்துட்டு பிளர் எஃபெக்ட் வந்துட்டு கொஞ்சம் வெளியில் அது இமேஜ் பேக்ரவுண்ட் என்ன இருக்குன்னு தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜும் இந்த இமேஜும் வந்துட்டு ஸ்மட்ஜ் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது கீழே இமேஜஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டு ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்க போகிறேன் இப்போ நான். ஸோ அந்த ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஷேடோஸில் வந்துட்டு ஒப்பாசிட்டி வந்துட்டு நான் 100க்கு ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இப்போ அப்ளை கொடுத்துக்கிறேன். அண்ட் இதோ நம்மளுடைய பிக்சர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ பிளாஸ்டிக் கவர் எஃபெக்ட் வந்துட்டு நம்மளோட இமேஜ்க்கு வந்து கொண்டு வந்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம். டாடா, பாய்.